ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோல்டன் ஸ்ரீனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜிஆர்டியோட இன்ஸ்டா கோல்டுக்கும் சரவணா செல்வரத்னம் டிஜி கோல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் சேனலில் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரவணா செல்வரத்னம் டிஜி கோல்டு ஸ்கீமை ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேக்ஸிமம் போனஸ் 15% அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 15% நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸ்ட்டாக ஜிஆர்டியா இல்லை சரவணா செல்வரத்னம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ எண்டில் நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஸ்கீம்லேயுமே ஃப்ரீ கிஃப்ட் நம்மளுக்கு கிடையாது. கோல்டு காயின் வாங்கலாமா, நான் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் கோல்டு காயின் வாங்கலாம். சரவணா செல்வரத்னம் டிஜி கோல்டில் கோல்டு காயின் வாங்க முடியாது. அவங்க என்ன தான் 15% பெனிஃபிட் கொடுத்தாலும் வேஸ்டேஜ் கம்மியான கோல்டு காயின் சரவணா செல்வரத்னம் டிஜி கோல்டில் வாங்க முடியாது, நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 2 ஸ்கீம்லேயுமே 3 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறாங்க. ரவுண்டிங் ஆஃப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் ரவுண்டிங் ஆஃப் இருக்குது. உங்களுக்கு 4th டெசிமல் பிளேஸ் 5 and above அப்படின்னா 3rd டெசிமல் பிளேஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. வேறு சரவணா செல்வரத்னா உங்களுக்கு ரவுண்டிங் ஆஃப் கிடையாது. அது 4th டெசிமல் பிளேஸ் 5 4 3 8 என்ன இருந்தாலும் 3rd டெசிமல் பிளேஸ் வரைக்கும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த 2 ஸ்கீம்லேயுமே நம்மளுக்கு போனஸ் உண்டு. ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா போனஸ் அப் டு 7%, சரவணா டிஜி கோல்டில் போனஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 15%. இதில் போனஸ் லேப் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஜிஆர்டியில் பார்த்தோம்னா 120 days, அதாவது லாங்கர் பீரியடுக்கு மேக்ஸிமம் இது கொடுக்குறாங்க. மற்ற ஸ்கீம் எல்லாமே 75 days 30 days அப்படி தான் கொடுக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு 120 daysக்கு 7% கொடுக்குறாங்க. 121 to 240 daysக்கு 5%, 241 to 300 daysக்கு 3%, 301 to 330 days 1%. சரவணா செல்வரத்னமில் ஃபஸ்ட்டு 30 days, ஃபஸ்ட்டு மந்த் 1 to 30 daysனா 15%, 31 to 60 days அதாவது செகண்ட் மந்த்னா 12%, 61 to 150 days அதாவது தேர்ட் மந்த் டு 5th மந்த்னா 10%, 151 to 240 days அதாவது 6th மந்த் டு 8th மந்த் அப்படின்னா 8%, 241 to 300 days அதாவது 9th and 10th மந்த்னா 7%, 300 days to 330 days 11th மந்த்னா போனஸ் எதுவும் கிடையாது. நம்மளுக்கு இந்த நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் கால்குலேஷனால சேவ்டு வெயிட் எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கோல்டு ரேட்டு 14,500 per gram அப்படின்னு நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ்டு வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா பெய்ட் அமௌண்ட் டிவைடட் பை கோல்டு ரேட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பெய்ட் அமௌண்ட் 100 rupees டிவைடட் பை 14,500 அப்படி போட்டோம்னா 0.006896 வருது. எனக்கு 4th டெசிமல் பிளேஸ் 8, அப்போது எனக்கு ரவுண்டிங் ஆஃப் ஜிஆர்டியில் நடக்கும். அப்போது எனக்கு ஜிஆர்டியில் 7 mg எனக்கு சேவ்டு வெயிட்டாக கிடைக்கும். சரவணா செல்வரத்னம் ரவுண்டிங் ஆஃப் கிடையாது. அப்போது எனக்கு 6 mg தான் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கும். பட் நம்மளுக்கு 4th டெசிமல் பிளேஸ் 5க்கு கம்மியாக இருந்ததுன்னா ரெண்டுலேயும் சேம் சேவ்டு வெயிட் தான் வரும். இப்போது 4th டெசிமல் பிளேஸ் 5 and above போயிடுச்சுன்னா ஜிஆர்டியில் 1 mg நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். சரவணாவில் அது கிடைக்காது, நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து போனஸில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிஆர்டியில் 7% மேக்ஸிமம், சரவணா செல்வரத்னம் 15%. நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட எக்ஸாம்பிளுக்காக கோல்டு ரேட் 14,500 வச்சுருக்கேன். இப்போ எனக்கு 1 mg போனஸ் வரணும் அப்படின்னா ஜிஆர்டிக்கு என்ன ஃபார்முலா, கோல்டு ரேட் இன்ட்டு 0.0005 பை போனஸ் பர்சன்டேஜ். ஏன்னா எனக்கு ஜிஆர்டியில் 1/2 mg எனக்கு போனஸ் கிடைச்சால எனக்கு அவங்க 1 mg கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஆனால் சரவணா செல்வரத்னம் எனக்கு எக்ஸாக்டாக 1 mg வந்தால் மட்டும்தான் எனக்கு 1 mg போனஸ் கிடைக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். சேம் ஃபார்முலா, ஆனால் அந்த போனஸ் வெயிட் மட்டும் ஜிஆர்டிக்கு 0.0005 அதாவது 1/2 mg வச்சுருக்கேன். சரவணா செல்வரத்னம்க்கு 1 mg வச்சுருக்கேன். இப்போ 7% வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜிஆர்டியில் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா 14,500 டிவைடட் பை 0.0005 டிவைடட் பை 7%. அப்போ 103.57 வருது. அப்போ ரவுண்டிங் ஆஃப் பண்ணால் 104. அப்போ நான் 104 rupees கட்டினா ஃபஸ்ட்டு ஸ்லாபில் அப்படின்னா எனக்கு ஜிஆர்டிலேருந்து 1 mg எனக்கு போனஸாக கிடைக்கும். இப்போ இதுவே சரவணா செல்வரத்னம் பார்த்தோம்னா 14,500 டிவைட் பை 0.001 டிவைட் பை 15%, அப்போ 96.666 வருது. அப்போ ரவுண்டிங்காக பண்ணால் 97. ஆனால் நம்ம 97 rupees டிஜி கோல்டில் பே பண்ண முடியாது. அப்போ மினிமம் 100 rupees தான் நம்ம டிஜி கோல்டில் பே பண்ண மாதிரி இருக்கும். அப்போ ஜிஆர்டியில் 104 ரூபா கட்டினா தான் 1 mg எனக்கு போனஸ் கிடைக்கிது ஃபஸ்ட்டு ஸ்லாபில். சரவணா செல்வரத்னம் 100 ரூபாய் கொடுத்தாலே எனக்கு 1 mg கிடச்சிருது. இப்போ இது உங்களுக்கு ஒரு சின்ன டேபிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். 1 to 30 days அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஆர்டியில் 7% போனஸ் 104 rupees கொடுத்தோம்னா 1 mg வரும். சரவணா செல்வரத்னம்ல 15% போனஸ் இல்லை 100 rupees பே பண்ணால் 1 mg வரும். இதுவே 31 to 60 days அந்த செகண்ட் மந்த் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 7% எனக்கு ஜிஆர்டியில் போனஸ் கொடுக்குறாங்க. 104 rupees கட்டினோன்னா 1 mg கிடைக்கும். இதுவே சரவணா செல்வரத்னம்னா 12% போனஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நான் 121 ரூபா
பாருங்கள், ஜிஆர்டியில் 7% கொடுக்குறாங்க. 104 ருபீஸ் கட்டினா போதும். ஆனால் சரவணா செல்வரத்தினம்னா 12% கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம கட்டுற அமௌண்ட் அதிகமாக வருது. ஆனால் ரவுண்டிங் ஆஃப்னால நான் 121 ரூபா கட்டணும். 61 to 120 டேஸ், அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த்து மந்த் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜிஆர்டியில் 7% போனஸு 104 ருபீஸ் கட்டணும்னா 1 மில்லிகிராம் வரும். சரவணா செல்வரத்தினம்னா 10% போனஸு, ஆனால் 145 ருபீஸ் கட்டினா தான் 1 மில்லிகிராம் எனக்கு கிடைக்கும். 121 to 150 டேஸ். ஃபிஃப்த் மந்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஜிஆர்டியில் 5% போனஸ் கொடுக்குறாங்க. 145 ருபீஸ் நான் கட்டினேன்னா எனக்கு 1 மில்லிகிராம் வரும். சரவணா செல்வரத்தினம்னா 10% போனஸ் கொடுக்குறாங்க. 145 ருபீஸ் கட்டினேன்னா 1 மில்லிகிராம் வரும். 151 to 240 டேஸ். 6th மந்த் to 8th மந்த் பார்த்தோம்னா ஜிஆர்டியில் 5% போனஸ் கொடுக்குறாங்க. 145 ருபீஸ் கொடுத்தோம்னா 1 மில்லிகிராம் வரும். இதுவே சரவணா செல்வரத்தினம்ல 8% போனஸ் கொடுக்குறாங்க. நான் 182 ருபீஸ் கட்டினா தான் எனக்கு 1 மில்லிகிராம் வரும். 241 to 300 டேஸ், அதாவது எனக்கு 9th மந்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஜிஆர்டியில் 3% எனக்கு போனஸ் கொடுக்குறாங்க. நான் 242 ருபீஸ் கட்டினேன்னா 1 மில்லிகிராம் வரும். சரவணா செல்வரத்தினம்ல 7% போனஸ் கொடுக்குறாங்க. நான் 208 ருபீஸ் கட்டினேன்னா எனக்கு 1 மில்லிகிராம் கிடைக்கும். இதுவே 301 to 330 டேஸ், அதாவது லாஸ்ட் 1 மந்த் 11th மந்த் அப்படின்னா ஜிஆர்டியில் 1% எனக்கு போனஸ் கொடுக்குறாங்க. நான் 725 ருபீஸ் கட்டினேன் அப்படின்னா எனக்கு 1 மில்லிகிராம் கிடைக்கும். ஆனால் சரவணா செல்வரத்தினம்ல போனஸ் எதுவும் கிடையாது, எனக்கு 0 தான் போனஸ். அப்போ நம்ம இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது சரவணா செல்வரத்தினம்ல ஃபஸ்ட்டு மந்த்தும் 10th மந்த்தும் கட்டினா மட்டும்தான் ப்ராஃபிட்டாக இருக்குது. மற்ற எல்லா மந்த்தும் நம்மளுக்கு ஜிஆர்டி தான் ப்ராஃபிட்டாக இருக்குது. அது மாதிரி ஜிஆர்டியில் நம்ம கோல்டு காயின் வாங்கலாம். சரவணா செல்வரத்தினால கோல்டு காயின் நம்ம வாங்க முடியாது. ஸோ நாங்கள் டிஃப்ரென்ஸு என்ன பெனிஃபிட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜிஆர்டி பெட்டராக இருக்கும், சரவணா செல்வரத்தினம் பெட்டராக இருக்கும்னு. அது மாதிரி கமெண்ட் செக்ஷன்லையும் அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஸ்கீம் பெட்டராக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ இந்த கம்பேரிசன் மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ, என்ன ஷாப் பெட்டருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்காங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற டிஜி கோல்டு, டிஜி சில்வர், மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸு, 1 டைம் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.